history. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் வரலாற்றும் தங்களுக்கு அடிபணிய வேண்டும், தங்கள் சித்தாந்தத்திற்கு கீழ் சிதைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They want all Indian languages to be subservient to their idea of the Indian language. அனைத்து மாநிலங்களின் சிறப்பு வாய்ந்த மொழிகளும் தங்களது நோக்கத்திற்கு கீழே அடிமைப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது. This is a clash of two visions of India. This is a clash of two different visions of India. இது இந்தியாவின் இரண்டு சித்தாந்தங்களுக்கிடையே, இரண்டு மதிப்பீடுகளுக்கிடையேயான போராட்டமாக உருவெடுத்துள்ளது. We say that each state should run itself. நாங்கள் ஒவ்வொரு மாநிலமும் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும், அதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளது என்று நம்புகிறோம். And they say all states should be subservient to one political organization called the RSS. அவர்கள் நினைக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் நினைக்கிறார்கள், அனைத்து மாநிலங்களும் RSS சித்தாந்தத்திற்கு கீழே அடிபணிந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். And now in this election they are trying to infiltrate Tamil Nadu. இந்த தேர்தலில் அவர்கள் தமிழ்நாட்டை எப்படியாவது ஊடுருவ வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். The AIADMK has had a great historical tradition. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிக பாரம்பரியமான வரலாற்றை தமிழ்நாட்டில் கொண்டிருந்தது. Like the Congress party, like the DMK, the AIADMK has also shown Tamil Nadu the way forward. காங்கிரஸ் பேரியக்கத்தை போல, திராவிட முன்னேற்ற கழகத்தை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது. It had in the past great leaders who protected the idea of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகத்தான தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் பாதுகாத்தார்கள். But the AIADMK of today is no longer that AIADMK. இன்று இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பழைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. The AIADMK of today is a hollow shell. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்று ஒரு தத்துவார்த்தமற்ற வெற்று கூடாகிவிட்டது. With leaders who are compromised to the BJP and the RSS. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் பாஜகவிற்கும் RSSக்கும் அடிபணிந்து சரணடைந்து விட்டார்கள். Their corruption has trapped them and they can do nothing against the wishes of the BJP. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் ஊழல் என்பது அவர்களை ஒரு பொறியில் சிக்க வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் அடிபணிந்து கைகட்டி சேவகம் செய்ய செய்து விட்டது. And so they are being used by Narendra Modi and Amit Shah to take over the state of Tamil Nadu. அதிமுகவை பாஜகவும் RSSம் பயன்படுத்தி தமிழ்நாட்டை எதிர்காலத்தை அடைவதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்து விட்டார்கள். They cannot directly say what they want to do, so they have made a partner in the AIADMK to attack your language, your culture, your tradition, your history. அவர்களால் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியினரார் தமிழ்நாட்டின் மொழியையும் இனத்தையும் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தாக்க முடியாது. அதனால் அவர்கள் அதிமுக என்ற முகமூடியை இங்கே பயன்படுத்துகிறார்கள். And this is what the election is about. இந்த தேர்தல் என்பது இதற்கு எதிரான போராட்டமாகவே தமிழ்நாட்டில் இருக்கிறது. On one side there is the Congress party, there is the DMK and our partners, there is Chief Minister Stalin ji. ஒரு பக்கம் காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற அனைத்து கட்சிகளும் கொண்ட இந்தியா கூட்டணி அந்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். We are protecting the Tamil language, Tamil culture, Tamil history, Tamil tradition. நாங்கள் தமிழ்நாட்டின் மொழியையும் இனத்தையும் வரலாற்றையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கட்டி காக்க போராடுகிறோம். And on the other side there is the BJP AIADMK which is trying to take away Tamil Nadu's strength. இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாஜகவின் முகமூடி அணிந்திருக்கின்ற பாஜகவும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கைப்பற்றி அதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். Just a few days ago in Parliament they attacked the constitution again. சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் அவர்கள் மீண்டும் இந்திய அரசியல் சாசனத்தின் மீது ஆபத்தான ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். They claimed they were passing a women's bill. அவர்கள் நாங்கள் மகளிருக்கான இட
மசோதாவை நிறைவேற்ற விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். But hidden behind the women's bill was an attempt to change the electoral map of our country. ஆனால் உண்மையில் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த மசோதா என்னவென்றால் தொகுதிகளை மறுவரையறை செய்து இந்தியாவின் தேர்தல் வரைபடத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு சதித்திட்டம். They were trying to change the number of seats each state gets. அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை மாற்றி அமைக்க முயற்சி செய்தார்கள். They were trying to reduce the representation of South India, of Northeast India and of smaller states. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் சிறிய மாநிலங்களின் அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவத்தை குறைத்து நம்மளை அழித்தொழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். They were attacking the idea of the union of states. அப்படி செய்வதன் மூலமாக அவர்கள் மாநிலங்களின் கூட்டமைப்பு என்ற மிகப்பெரிய தத்துவத்தை அடித்து நொறுக்க முயற்சி செய்தார்கள். And that is why we defeated their bill in parliament and did not let it pass. அதனால்தான் நாங்கள் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை முறியடித்து ஒரு மகத்தான தோல்வியை நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் பரிசளித்தோம். And any attempt at weakening the constitution or at weakening the representation of any of our people will meet the same fate. We will defeat it again and again and again. அரசியல் சாசனத்தை தாக்குவதற்கான எந்த முயற்சியையும் தமிழ்நாடு உட்பட மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கும் நமது அரசியல் ரீதியான குரலை ஒடுக்குவதற்கும் முயற்சி நடந்தால் அந்த முயற்சி மீண்டும் மீண்டும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளால் முறியடிக்கப்படும். நரேந்திர மோடிக்கு தொடர்ந்து தோல்விகள் பரிசளிக்கப்படும். If they want to pass a women's bill, there is a women's bill that was passed in 2023. அவர்கள் உண்மையிலேயே மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினால் அந்த மசோதா ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு விட்டது நாடாளுமன்றத்தில். That bill clearly states that 1/3 of seats will be given to women. அந்த மசோதா, அந்த சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது, இப்பொழுது சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் உள்ள இடங்களில் 1/3 இடங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படும் என்று மிக தெளிவாக சொல்கிறது. That bill does not try to redraw the electoral map of India. அந்த சட்டத்தின்படி அவர்கள் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டிய தேவை கிடையாது. இந்தியாவின் தேர்தல் வரைபடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. While passing that bill, the BJP said it will be implemented in 10 years. அந்த மசோதாவை நிறைவேற்றும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா இன்னும் 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று சொன்னது. We insisted that it should be implemented immediately. ஆனால் நாங்கள் அந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்ட பொழுது அது உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். And we repeat that same statement again. If the BJP wants a women's bill, implement the 2023 women's bill right now and the entire opposition will support you 100%. மீண்டும் நாங்கள் அதையே திரும்ப சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மகளிருக்கு 1/3 இடமளிக்கும் மசோதாவை நிறைவேற்ற விரும்பினால் நாங்கள் அந்த மசோதாவை ஆதரிக்கிறோம். எதிர்க்கட்சிகள் அதற்கு உறுதுணையாக நிற்கும் என்ற உத்தரவாதத்தை நான் இங்கே அளிக்கிறேன். Tamil Nadu has a history of social justice. தமிழ்நாட்டிற்கு ஒரு மகத்தான சமூக நீதியின் வரலாறு உள்ளது. You have built a development model based on social justice. சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு மகத்தான ஒரு வளர்ச்சியின் மாதிரி திட்டத்தை தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறது. A model that truly helps people of all communities. அந்த வளர்ச்சி திட்டம் என்பது மக்கள் நல அரசு என்பது தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவாக இருந்திருக்கிறது. அனைத்து சமூகங்களையும் வளர்ச்சியின் பாதையில் செலுத்தி இருக்கிறது. And all parties worked on this. அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இந்த பாதையிலேயே தொடர்ந்து தங்களது அரசுகளை செலுத்தி வருகின்றன. Kamrajji laid the foundation of a strong public education system in this நமது மகத்தான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு மகத்தான அடித்தளத்தை அமைத்தார். He came up with the idea
of meals for poor people. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில்தான் பள்ளியில் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜர். And this is another thing that irritates the BJP. இதை பிஜேபி மிகவும் வெறுக்கிறது. காமராஜரை மட்டுமல்ல, காமராஜர் கொண்டு வந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதரவான அனைத்து திட்டங்களையும் பிஜேபி வெறுக்கிறது. They do not want the social justice ideas to spread to the rest of the country. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் சமூக நீதி திட்டங்கள், சமூக நீதி வரலாறு இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு சென்றுவிடக் கூடாது என்று நினைக்கிறது. The DMK has also played a role in promoting social justice. திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை உயர்த்தி பிடிப்பதில் ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறது. Chief Minister Stalin ensured 1000 rupees to women of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்து வருகிறார். And he pioneered a scheme that gave students breakfast across the state. பெருந்தலைவர் காமராஜரின் வரலாற்று சிறப்புமிக்க மதிய உணவு திட்டத்திற்கு பின்பு தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் நமது ஆரம்ப பள்ளிகளில் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். Our alliance is going to deepen development and social justice. இதே மாதிரியான சமூக நீதியையும் வளர்ச்சியையும் நாங்கள் இன்னும் அதிக இடத்திற்கு அதிக ஆழப்படுத்தி அதிக மக்களுக்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறோம். We are going to increase the amount of money we give women to 2000 rupees a month. மகளிர் உரிமை தொகை என்பது சமூக நீதியை ஒட்டி மாதம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். Landless farmers will get 6000 rupees a year. நிலமற்ற விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். Senior citizens will also get 2000 rupees, as will differently abled people. மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளும் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை பெறுவார்கள். 2000 rupees will be given to students for their scholarships every month. தமிழ்நாட்டில் பள்ளிக்கு கல்லூரிக்கு உயர்கல்விக்கு செல்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 2000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படும். And all government job vacancies will be filled within 300 days. ஆட்சிக்கு வந்த 300 நாட்களுக்குள் அனைத்து அரசு பணிகளில் உள்ள காலி இடங்களும் நிரப்பப்படும். Brothers and sisters, the most important part of this election is stopping the RSS and the BJP from entering Tamil Nadu. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தலின் முக்கியமான நோக்கம் என்பது ஆர்எஸ்எஸ்ஐயும் பாஜகவையும் தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடாமல் தடுப்பதுதான். I walked from Kanyakumari to Kashmir 4000 kilometers. நான் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை 4000 கிலோமீட்டர் நடந்தேன். And the idea was a united, harmonious India. அதன் நோக்கம் என்னவென்றால் இந்தியாவை அன்பு நிறைந்த நிலமாகவும் நல்லிணக்கமும் அமைதியும் நிறைந்த நிலமாகவும் மீண்டும் மாற்ற வேண்டும் என்பதுதான். India where everybody feels love and respect. இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பையும் மரியாதையையும் பெற வேண்டும் என்றுதான் நான் நடந்தேன். The BJP spreads hatred, anger and violence across the country. பாரதிய ஜனதா கட்சி இந்த புனிதமான மண்ணில் வெறுப்பையும் வன்முறையையும் கோபத்தையும் விதைக்கிறது. They concentrate power in the hands of a few big business people. மூன்று மிகப்பெரிய பணக்கார முதலாளிகளின் கையில் அனைத்து அதிகாரங்களும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். They build an unequal India. அவர்கள் ஒரு ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமத்துவமற்ற இந்தியாவை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். They threaten and frighten our brothers and sisters from the minorities. சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளை அவர்கள் தாக்குகிறார்கள். அவர்கள் மீது இரக்கமற்ற வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். Our Christian, Muslim, Sikh brothers and sisters are made to feel scared all the time. இன்றைய இந்தியாவில் நமது சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்களும் சீக்கியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த சகோதர சகோதரிகளும் எப்பொழுதும் பாஜக தாக்குதல் நடத்துவார்களோ என்ற பயத்தோடு வாழ வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழல் ஏற்பட்டுள்ளது. The state of Manipur was set on fire by the BJP.
அமைதியான மணிப்பூர் மாநிலத்தின் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இன்று அந்த மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. We believe in a harmonious country, in a fair country, in an equal country. ஆனால் நாங்கள் ஒரு ஒற்றுமையும் அன்பும் சமத்துவமும் அனைவருக்கும் உரிய மரியாதையும் உள்ள ஒரு நாட்டையே விரும்புகிறோம். And we are not going to allow them to spread hatred and anger throughout India. பாரதிய ஜனதா கட்சியை இந்த மண்ணில் வெறுப்பையும் கோபத்தையும் வன்முறையையும் விதைக்க முடியாமல் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். I've had a long relationship with the people of Tamil Nadu. நான் தமிழ்நாட்டு மக்களோடு எனது அருமை சகோதர சகோதரியோடு மிக ஒரு நீண்ட நெடிய உணர்வுபூர்வமான உறவை கொண்டிருக்கிறேன். You can ask anybody in Tamil Nadu about my relationship with the people of Tamil Nadu. தமிழ்நாட்டில் நீங்கள் யாரை கேட்டாலும் எனக்கு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு உணர்வுபூர்வமான மனதுக்கு நெருக்கமான உணர்வு உள்ளது என்பதை சொல்வார்கள். அந்த உறவு மிகவும் புனிதமானது. And every single person who you ask in Tamil Nadu will tell you Rahul Gandhi loves the Tamil people. எந்த ஒருவரை கேட்டாலும் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி தமிழ் மக்களை விரும்புகிறார், அவர்களை நேசிக்கிறார், அவர்கள் மீது அன்பு காட்டுகிறார் என்று சொல்வார்கள். And the same feeling is there among the Tamil people for me. அதே அன்பையும் அதே பாசத்தையும் அதே மரியாதையையும் அதே உணர்வையும் தமிழ் மக்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். I am your soldier in Delhi. Whatever you need, whenever you need it, you just have to come and tell me. உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய படை வீரனாக நான் எப்பொழுதும் டெல்லியில் இருப்பேன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் எதை செய்ய வேண்டுமோ என்று நீங்கள் எனக்கு சொன்னால் மட்டும் போதும். And you know that no matter what happens, I will always protect the Tamil people, Tamil language, Tamil history and your traditions. என்ன நடந்தாலும் சரி, நான் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழ் வரலாற்றையும் தமிழ் பாரம்பரியத்தையும் கட்டி காப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு அளிக்கிறேன். Thank you very much. Nani Vanakkam. நன்றி. மா இந்த மிக்ஸியை மாத்தம்மா. அடுத்த மாசம் மாத்திரலாத்த. ச்சே போச்சு மா, எத்தனை நாளா டிவியை மாத்த சொல்றேன். அடுத்த மாசம் வாங்கிடலாம். மா அந்த ஃப்ரிட்ஜை மாத்தேம்மா.